இனிய வணக்கம். விசேடமாக பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நீங்கள் யாவரும் அறிந்ததின் பிரகாரம்தான் தேசிய உற்பத்தி திறன் செயலகத்தினால் தேசிய உற்பத்தி திறன் விருது காண விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. அநேகமான பாடசாலைகள் இந்த போட்டிக்கு நீங்கள் முதற்கட்டமாக பதிவு செய்துள்ளீர்கள். இருக்கிற மிகப்பெரிய சவால் அடுத்தது தான் அந்த விண்ணப்ப படிவத்தினை நிரப்புறது. ஒரு ஸ்கூல் அந்த விண்ணப்ப படிவத்தை வைத்து கொண்டு தான் மதிப்பிடப்பட்டு அந்த அடுத்த விருதுக்கு வழங்குறதுக்கு களப்பயணத்தை தெரிவு செய்கிறதா இல்லையாண்டு ஒரு விடயம் தீர்மானிப்பார்கள். எனவே அது ஒரு சேலஞ்ச். இந்த நிறைய பாடசாலைகள் முதல் தடவையாக இந்த போட்டியில் பங்கு பெற்றுகின்றபடியினால் இந்த விண்ணப்ப படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்வது, இல்லை அதுகளுக்கு எவ்வாறு பதிலளிக்கின்ற எவ்வளவுதான் எத்தனை தடவைகள் கேட்டாலும் சில ஆசிரியர்களுக்கு ஒரு தர்ம சங்கடம், இதுக்கு எவ்வாறு பதிலளிப்பது என்றால் ஒரு புதிய ஒரு முறைமையாக இருக்கின்றது. அல்லது போனால் இந்த வினாக்கள் விளங்கிக் கொள்வது சற்று கடினம். இதனால் இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். முதலாவது அடிப்படையில் பாடசாலை சார்ந்த சில அடிப்படை வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளன. அதற்கு நீங்கள் அடிப்படையில் உங்களுடைய பாடசாலை தொடர்பான தகவல்களை வழங்க வேணும். அதற்கு பின்னர் இந்த 1000 புள்ளிக்கு அமைவாக 8 பிரதானமான தலையங்கங்களில் வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளன. முதலாவது தலைமைத்துவம், அடுத்தது பௌதிக சூழல், உங்களுடைய பாடசாலை சூழல் சம்பந்தமான விடயங்களுக்கு 150 புள்ளி, உங்களுடைய பாடவிதான செயற்பாடுகளை அதை சரியான முறையில் மேம்படுத்துவதற்கு 150 புள்ளிகள், அதாவது உற்பத்தி திறன் எண்ணக்கரு அறிவு பயன்பாட்டிற்கு 140 புள்ளிகள், கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல், பாடசாலைகளில் படைப்பாற்றலை அது மாணவர்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி எவ்வாறு உருவாக்குகிறார்கள் பயன்படுத்துகிறார்கள் விடயத்திற்கு 100 புள்ளிகளும், பாடசாலை சமூகத்தின் நலன்புரி சார்ந்த செயற்பாடு, அதாவது அது ஆசிரியர்களுக்கான நலன்புரி சார்ந்த செயற்பாடாக இருக்கலாம், அல்லது போனால் மாணவர்களை இலக்கு வைத்து இல்லை பெற்றோர்களை இலக்கு வைத்ததான நலன்புரி செயற்பாடுகளாக இருக்கலாம். அதே மாதிரி பாடசாலை தன்னுடைய சமூகம், சுற்றுச்சூழல், ஏனைய துறை சார்ந்த அதிகாரிகள், பொதுமக்கள், பெற்றோர், பழைய இவ்வாறான சமூகத்திலான பங்களிப்புக்கு 55 புள்ளிகளும், அடுத்த உற்பத்தி திறன் பெறுபேறு, அதாவது ஏற்கனவே சொல்லப்பட்ட சகல விடயங்களிலும் அதை நடைமுறைப்படுத்தி எவ்வாறு பெறுபேறை பெற்றுக்கொண்டார்கள், பெறுபேறு இருக்கின்றதா, அது சரியான முறையில் மதிப்பிட்டு சொன்னார்களா என்ற விடயத்திற்கு 220 புள்ளிகள் ஒதுக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக 1000 புள்ளிகளுக்கு அந்த மதிப்பீடு செய்யப்பட இருக்கின்றன. இங்கே நான் ஒவ்வொரு தலையங்கமும் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்று வினாக்கள் ரீதியாக அதுக்குரிய மாதிரி விடைகள் தான் வழங்கியுள்ளேன். அதே விடைகளை எழுத வேண்டும் என்று அல்ல, அதே போல் அதற்கொத்தல் அதே போன்ற செயற்பாடுகள் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்றதை நீங்கள் ஒரு கணனி மூலம் தட்டச்சு செய்து இந்த புத்தகத்தை அனுப்புவதுதான் மிகவும் பொருத்தமாக இருக்கும். எப்படியும் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி முடிவு திகதியாக இருக்கின்றபடியினால் நீங்கள் டிசம்பர் மாதமே அதுக்குரிய அடிப்படை வேலைகளை ஆரம்பித்தால்தான் நீங்கள் அதை செய்து முடிக்கலாம். தொடர்ந்து ஒவ்வொரு தலையங்கத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனி வீடியோக்கள் பதிவிடப்படும். உங்களுக்கு தெளிவான முறையில் நீங்கள் அந்த வினாக்களை கேட்டு அது சொல்லப்படுற விடயங்கள் மீண்டும் மீண்டும் செவி மடுப்பதன் மூலமாக எவ்வாறு பதிலளிக்கலாம் என்றான ஒரு உங்களுக்குன்றான ஒரு புதிய சிந்தனை உருவாகும், ஐடியா. அதை வைத்துக்கொண்டு நீங்கள் வடிவாக படங்களை இணைத்து மெழுதிகமான முக்கியமாக ஆதாரங்கள் படங்களை இணைத்து தான் நீங்கள் அனுப்புகிறது மிக சிறப்பாக இருக்கும். மெழுதிகமான இணைப்புகளை இணைத்து நீங்கள் அந்த சரியான முறையில் விண்ணப்பங்களை அனுப்புங்கள். எனவே தொடர்ந்து நீங்கள் அந்த வினாக்கள் தொடர்பான காணொலியில் இணைந்திருங்கள். உங்களுடைய அதே நேரத்தில் நீங்கள் முழுமையாக செவிமடுத்ததன் பின்னர் உங்களுடைய சந்தேகங்கள் அல்லது வினாக்கள் இல்லை உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் பதிவிடுவீர்களாக இருந்தால் தொடர்ந்து வார என்னுடைய காணொளிகளில் அதை நான் சில மாற்றங்களை திருத்தங்களை உங்களுக்கு இசைவாக நான் அதை மாற்றி அது இன்னும் சற்று சிறப்பான முறையில் பதிவேற்றம் செய்யலாம். மீண்டும் இந்த காணொளியில் இணைகின்றேன் வீடியோக்களிலே. அதாவது இந்த உற்பத்தி திறன் விருதுக்கான அந்த விண்ணப்ப படிவத்திலே முதலாவது தலையங்கமாக கேட்டுள்ள விடயம் என்னவென்று சொன்னால் தலைமைத்துவம், அதாவது மாணவர்களுக்கு அதிபர் மற்றும் துறைசார் தலைவர்கள் மற்றும்
கிளைத்தலைவர்கள் ஆசிரியர்களால் வழங்கப்படுகின்றன தலைமைத்துவத்தை அடிப்படையாக கொண்டு 130 புள்ளிகள் அதிகளவான புள்ளிகள் இந்த தலைமைத்துவம் என்ற விடயங்கத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்டுள்ளன. அதில் முதலாவதாக கேட்கப்பட்டுள்ள கேள்வி என்னவென்று சொன்னால், பாடசாலையினுடையதான நோக்கு பாடசாலையினுடையதான பணிக்கூட்டு காணப்படுகின்றதா? அது ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் அந்த பாடசாலை நோக்கு என்ற வினாக்கு கீழே உங்களோட பாடசாலையுடன் நீங்கள் நோக்கை நீங்கள் தட்டச்சு செய்து இல்லை டைப் செய்து எழுதிவிட்டால் போதுமானது. அதற்குரியான முழு புள்ளிகளும் கட்டாயம் வழங்கப்படும். அது மாதிரி அதுக்கு நீங்கள் மகுட வாக்கியத்தை இங்கே போடக்கூடாது. நோக்குன்றது சரி உங்களுடைய விஷன். ரெண்டாவது பணிக்கூட்டு மிஷன். இங்கே பாடசாலையில் காணப்படும் உங்களுடைய பணிக்கூட்டு என்ன என்று போட்டால் முழு புள்ளிகளும் உங்களுக்கு வழங்கப்படும். அதே நேரத்தில் அந்த மதிப்பீட்டாளர்கள் உங்களுடைய பாடசாலைக்கு சமூகம் அளிக்கும் பொழுது சில ஆசிரியர்களையோ இல்லை போனால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சில மாணவர்களிடமோ உங்கள் பாடசாலையினுடைய நோக்கு பணிக்கூட்டை கூறும்படி கேட்பார்கள். முக்கியமாக 5ஆம் ஆண்டுக்குள்ளே கேட்பது அவ்வளோ குறைவு. 5ஆம் ஆண்டுக்கு மேலே உள்ள மாணவர்களிடம் இந்த உங்களுடைய பாடசாலை நோக்கு பணிக்கூட்டை கூறுங்கள் என்று கேட்கலாம். சில வேளைகளில் சில ஆசிரியர்களையும் கேட்டு பார்ப்பார்கள், உங்களுடைய பணிக்கூட்டு என்ன அவர்கள் தெரிந்திருக்கிறார்களா, இல்லை பாடசாலை நோக்கு தெரிந்திருக்கிறார்களா என்ற விடயத்தை கேட்டு அறிந்து இந்த முழு புள்ளிகளை மீளவும் உறுதிப்படுத்துவார்கள். இது முதலாவது விடயம். ரெண்டாவது இன்னொரு விடயம் கேட்கப்படல என்னென்னு கேட்டால், பாடசாலையினுடைய விழுமியங்கள் என்ன? விழுமியம்னா உங்களுக்கு தெரியும், அது ஆசிரியர்கள் அதை கலாச்சாரம் என்று சொல்லுவார்கள். சில இடங்களில் அதை நாங்கள் பெருமதி என்று சொல்லுவார்கள். இங்கே பாடசாலையினுடைய பெருமதி என்ன, இல்லை விழுமியங்கள் என்ன, இல்லை பாடசாலையினுடைய விசேடமான இல்லை தனிப்பட்ட கலாச்சாரம். இப்போ சில பாடசாலையை சொல்லுவார்கள், எங்களுடைய பாடசாலை ஒழுக்கத்துக்கு பெயர் போனது. சில பாடசாலை சொல்லுவார்கள், எங்கள் பாடசாலையிலே தலைமைத்துவம் மேலதிகமான திறன்களை வளர்த்து கொள்ள முடியும். சில பாடசாலைகள் சொல்லுவார்கள், எங்கள் பாடசாலை விளையாட்டு சிறப்பாக இருக்கின்ற விளையாட்டுக்காகவே விரும்பி எங்கள் பாடசாலைக்கு வருகின்றார்கள். இவ்வாறாக ஒவ்வொரு பாடசாலைகளிலும் சில விசேட பண்புகள் விசேடமான விடயங்களை வைத்திருப்பார்கள். அதுங்க முக்கியமாக 5 அல்லது 6 விடயங்களை குறிப்பிடலாம். அதுக்கு சில உதாரணங்களை நான் இங்கே குறிப்பிட்டுள்ளேன். அது முதலாவது மத சமத்துவம். இங்கே எந்த மதமாக இருந்தாலும் மத வேறுபாடின்றி கற்றல் அல்லது போனால் ஏனைய பொது செயற்பாடு ஈடுபட முடியும் என்று உறுதிப்படுத்துவதுதான் மத சமத்துவம். அடுத்து திறமைக்கு முதலிடம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது வறியமானவர், தெரிந்தவர், வசதியானவர், செல்வாக்கானவர் என்று பார்க்காமல் ஒரு விளையாட்டு குழுவுக்கு அணித்தலைவராக இருக்கலாம், கிளாஸ் மானிட்டராக இருக்கலாம், என்ற விடயமாக இருந்தாலும் திறமைக்குத்தான் முதலிடம். அது யாராக இருந்தாலும் இந்த முறை புள்ளி அடிப்படையில் நாங்கள் தெரிவு செய்கிறோம் முறை உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி இப்போ திறமைக்கு முதலிடம் என்று சொல்வதில் ஒரு வகையில் ஒரு விழுமியம்தான். அது அர்ப்பணிப்பான சேவை. ஆசிரியர்கள் தங்கள் டெடிக்கேட்டட் சேவை வழங்குகிறார்கள் என்று நீங்கள் சொல்லலாம். அதாவது மேலதிகமான வகுப்புகளை கடனின்றி நடத்துவது, பாடசாலை நேரத்துக்கு முன்னரே பாடசாலைக்கு சமூகம் அளித்து வகுப்புகளை ஒழுங்கு செய்வது, மேற்பார்வை செய்வது, இவ்வாறான அர்ப்பணிப்பான சேவை. அடுத்து ஒழுக்க நெறிக்கு முதலிடம். அது தெரியும், அது மாணவர்களுடைய ஒழுக்கத்தை பேணுவதில் எங்கள் பாடசாலை அதிக கவனம் செலுத்தும் என்று சொல்லுவாங்க. அதாவது ஒழுக்கத்துக்கு முதலிடம். பல்துறை வளர்ச்சி, தனிய கற்றல் இல்லை பாட புத்தகத்தை மட்டுமல்லாது ஏனைய துறை சார்ந்த திறமைகள், பேச்சாற்றலாக இருக்கலாம், மொழி அறிவு, அது மாதிரி விளையாட்டுத்திறன், புத்தாக்கத்திறன், கலைத்திறன், இவ்வாறு பல்வேறுபட்ட திறன்கள் வளர்ச்சி அடையக்கூடியதான ஒரு களம் எங்கள் பாடசாலையில் இருக்கின்றது. அது மாதிரி பால்நிலை சமத்துவம், எல்லாருக்கும் சமத்துவம். அது மாதிரி குழு வேலை, டீம் ஒர்க், ஆசிரியர்களாக இருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம், பொதுவான எல்லா செயற்பாடுகளையும் தனியாக செய்து கஷ்டப்படாமல் அல்லது பிரச்சனைப்படாமல் குழு ஆலோசனை மூலமாக செய்கின்றோம். இதுதான் பாடசாலையினுடையதான விழுமியங்கள் என்று கேட்டால் நீங்கள் வழங்க வேண்டியதான பதிலாக காணப்படும். அது மாதிரி இன்னொன்று கேட்கப்பட்ட கேள்வி என்று கேட்டால், பாடசாலையில் நோக்கு பணிக்கூட்டு விழுமியங்கள் இருக்கும். அதை தான் சொல்லிக்கிறேன். நோக்கு பணிக்கூட்டு மேலும் விழுமியங்களை பாடசாலை சமூகத்துக்கு உற்பத்தி திறனாக தெளிவுபடுத்துகிறார். உற்பத்தி திறனாக அர்த்தம் வினைத்திறனாக, இல்லை சரியாக, இல்லை பொருத்தமான முறையில் எவ்வாறு தெளிவுபடுத்துகின்றீர்கள் என்று தான் கேட்கப்படுறது. அதாவது ஏற்கனவே குறிப்பிட்ட நோக்கு பணிக்கூட்டு விழுமியங்கள் எவ்வாறு பாடசாலை சமூகம், இந்த சமூகம்னு சொல்லப்பட்டுள்ளது ஆசிரியர்கள், முக்கியமாக மாணவர்கள், அதாவது அவர்களுக்கு எவ்வாறு இங்கே வழங்குகிறீர்கள் கொடுத்தா, இப்போ காலை பிரார்த்தனைகளில் கட்டாயம் நாங்கள்
நோக்கு பணிக்கூட்டுகளை சொல்லுகின்றோம். அதில் விழுமியங்களை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி அதற்கேற்றமாறு மாணவர்களை நாங்கள் இந்த இசைவாக்கம் செய்யப்படுகிறோம். உதாரணத்துக்கு டைம் மேனேஜ்மெண்டாக இருக்கலாம், ஒழுங்காக நேர நிற்க வேணும், எல்லாரும் நச்சிந்தனை வழங்க வேணும், எல்லாரும் கருத்துக்கள் சொல்ல வேணும். இவ்வாறாக காலமே ஒன்று கூடல அதை நான் நடைமுறைப்படுத்துகிறது. ரெண்டாவது ஆசிரியருக்கு வைக்கிற மாதாந்த கூட்டங்களில் மந்த்லி மீட்டிங் கட்டாயம் வைப்பார்கள் பாடசாலைகளில். அதில் பணிக்கூட்டுகள், பாடசாலை விழுமியங்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்தணும் விடயங்களை மீண்டும் மீண்டும் ஆசிரியர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. அதுமாதிரி விளம்பர பலகைகள் எமது பாடசாலையின் விழுமியங்கள் அதை அடிக்கடி பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு ஒரு சிந்தனையில் வேறு நாங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், குறிப்பிட்ட காலம் முடியும் அவர்களே மறந்து போவார்கள். அடுத்த விசேட நிகழ்ச்சிகளில் நினைவுபடுத்துகிறது. பண்டிகை காலங்களில் இருக்கலாம், பரிசளிப்பு நிகழ்ச்சிகள், விளையாட்டு போட்டிகள் எல்லாம் மாணவர்கள் ஓடுபட்டு திரிவார்கள். அந்த நேரத்தில் என்ன செய்யணும், எங்களுடைய விழுமியங்கள், எங்களுடைய கலாச்சாரங்களை மாணவர்கள் நினைவுபடுத்த வேணும், அடிக்கடி சொல்ல வேணும். வகுப்பு ஹவுஸ்கள் பிரித்து இருக்கும் பொழுது ஹவுஸ்களுக்கு போய் இதான் எங்களுடைய கலாச்சாரம், இதான் எங்களுடைய விழுமியம், இதான் எங்களுடைய பணிக்கூட்டு, இதுக்கு அமைவாகத்தான் ஒவ்வொருதும் செயற்பட வேணும் என்ற விடயங்களை இவ்வாறான பொது நிகழ்ச்சிகளில் நினைவுபடுத்துகிற முறைகளை நான் காணப்படுகின்றோம்னு சொல்லலாம். அதுமாதிரி இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது, பாடசாலை உற்பத்தி திறன் செயற்திட்டத்தில் உற்பத்தி திறன் பதவி மற்றும் அலகு. இது ஒரு சார்ட் போட்டிருக்கிறோம். முதலாவது அலகு என்ற அர்த்தம் ஒரு கிளை உருவாக்கப்பட்டிருக்க மற்ற பதவி. இப்போ எந்த பாடசாலை எந்த செயற்பாடாக இருந்தாலும் அங்கே தலைவர் பாடசாலை அதிபராகத்தான் காணப்படுவார். அவரால் உற்பத்தி எந்த அலகுக்குமே தலைமைத்துவம் வழங்குவார். இப்போ அதே நேரத்தில் பார்த்தால் அங்கே அதுக்கு அதிபருக்கு கீழே உற்பத்தி திறன் பிரிவுக்கு ஒரு பொறுப்பாசிரியர் இருப்பார். அது உப அதிபராகவோ பிரதி அதிபராகவோ இல்லைன்னா இவ்வாறு ரெண்டு பேரும் இல்லாத ஒரு பாடசாலையாக இருந்தால் ஒரு சிரேஷ்ட ஒரு ஆசிரியர். இவ்வாறு ஒரு 5 பேர் தான் ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. 5 பேர் ஒரு ஆள் யாராவது ஒருத்தர் உற்பத்தி திறனுக்காக நீங்கள் பொறுப்பாக செய்யுங்கன்னு இந்த ஆசிரியர் பதவியால் வழங்குவோம். ஆனால் எழுத்து மூலம் வழங்கப்பட்டுக்கணும் கட்டாயம். இப்போ அதே நேரத்தில் பார்த்தா அந்த அவருக்கு கீழே ஏனைய விடயம் சார்ந்த பொறுப்பாசிரியர். இப்போ தரவலயம் என்றது உற்பத்தி திறன் ஒரு பகுதி. இப்போ தரவலயத்துக்கு ஒரு ஆள் பொறுப்பு, பசுமை செயற்பாடுகளுக்கு ஒரு ஆள் பொறுப்பு, அறிவு முகாமைத்துவத்துக்கு ஒரு ஆள் பொறுப்பு. இவ்வாறு என்ன செய்ய வேண்டாம், அந்த உற்பத்தி திறன் பொறுப்பாசிரியருக்கு கீழே 3, 4, 5 என்ன செய்யலாம்னு கேட்டால் ஏனைய துறைசார் உற்பத்தி திறன் துறைசார் பதவிகள் உருவாக்கப்பட்டு அங்கே ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொறுப்பாசிரியர் வழங்கப்பட்டு நீங்கள் இந்த புத்தகத்தில் இவ்வாறு அட்டவணை மூலமாக காண்பித்தால் போதுமானது. அடுத்தது இன்னொரு கேள்வி, உற்பத்தி திறன் செயற்திட்டம். அதாவது உற்பத்தி திறன் என்ற வினைத்திறனான கற்றல் கற்பித்தல் முறையை உருவாக்குகிற செயற்திட்டத்தில் 2வது வரிசை தலைமைத்துவத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது செகண்டரி லீடர்ஷிப். இப்போ அதிபர் தன்னுடைய பொறுப்புகளை பிரதி அதிபருக்கு வழங்கியிருக்கின்றாரா, என்னென்ன அதிகாரத்தை வழங்கியிருக்கின்றார் என்று குறிப்பிட வேணும். எங்கள் பிரதி அதிபரிடம் மேற்பார்வை செய்தல், பிந்தி வருகிறவர்களை கண்காணித்தல், அவர்களுக்கு ஆலோசனை வழங்குதல், இவ்வாறான சில தலைமைத்துவ பொறுப்பு விடயங்களை எவ்வாறு பிரதி அதிபருக்கு வழங்குகிறார். முழுமையாக எல்லாத்தையும் தானாக செய்கின்றாரா, எல்லாம் தான் செய்வாராக இருந்தால் உற்பத்தி திறன் செயற்பாடாக இல்லை. எவ்வாறு பிரித்து வழங்கியிருக்கிறார். அதே மாதிரி 2வது வருஷ தலைமைத்துவத்தில் இப்போ சில டீச்சர்ஸ் மேலே வெவ்வேறு திணைக்களங்கள் நடத்துகிற உற்பத்தி திறன் சார் பயிற்சிகளுக்கு அனுப்புகிறார்களா. சம்டைம் வலய கல்வி அலுவலகத்தால் ஆசிரியர்களுக்கான உற்பத்தி திறன் பயிற்சிகள் வழங்கப்பட்டால் இந்த பிரதி அதிபர் உப அதிபரை அனுப்பணும். அவர்களுக்கு அந்த பயிற்சியை பெற்றுக் கொடுப்பதன் மூலமாக என்ன செய்யலாம்னு சொன்னால் அங்கே அந்த ஆசிரியர்களுக்கு உற்பத்தி திறன் சார் அறிவு உருவாகும். 3வது ஒரு உற்பத்தி திறன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும். ஆல்ரெடி ப்ரொடக்டிவிட்டி பிளான் உற்பத்தி திட்டத்தை தயாரிக்கும் பொழுது ஆசிரியர் அதிபர் தன்னுடைய கருத்துக்கு அமைவாக அதை தயாரிக்காமல் 2ஆம் நிலை தலைமைத்துவம் துணை முதல்வர்கள் பிரதி அதிபரிடம் முழுமையான ஆலோசனை கருத்துக்களையும் பெற்று அவர்களுடைய கருத்துக்களை மையமாக கொண்டு திட்டங்கள் தயாரிக்கப்படுறது. இவ்வாறான முறைமைகள் அதாவது 2ஆம் தர தலைமைத்துவம் எவ்வாறு முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றது என்ற விடயங்கள் இதே மாதிரி வேறு என்னென்ன செயற்பாடுகள்
செய்கின்றார்கள் என்று வழங்கினால் போதுமானது. ரெண்டாவது விடயம் பார்த்தால் உற்பத்தி திறன் கலாச்சாரம், கல்ச்சர். பல வகையான கலாச்சாரங்கள் இருக்கும் ஒவ்வொரு நிறுவனங்களில். இங்கே கேட்கப்படல என்னென்னு கேட்டால் ப்ரொடக்டிவிட்டி கல்ச்சர். உற்பத்தி திறனுக்கண்டு விசேடமான ஒரு கலாச்சாரம் ஒரு பாடசாலையில் காணப்படுகின்றதா என்று கேட்டால் அதுக்கு 43 புள்ளிகள் வழங்கப்பட்டுள்ளது. அந்த கலாச்சாரத்துக்குள்ளே என்ன இருக்கின்றது நான் பார்க்கும் பொழுது முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்றால் ஆளணியுடனான சந்திப்பின் போது, அதாவது அதிபர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும், இல்லை போனால் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும், இல்லை அதிபருக்கும் பெற்றோருக்கும், அதில் இவ்வாறான சந்தர்ப்பங்களின் போது உற்பத்தி திறன் மற்றும் தரத்தை மேம்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள். அதாவது உற்பத்தி திறன் இல்லை தரத்தை மேம்படுத்தல் என்று சொன்னால் கற்பித்தலுக்குரியதான புதிய ஒரு மெருகூட்டப்பட்ட திட்டம், மெருகூட்டப்பட்ட முறைமை. வளமையாக நாங்கள் மேனுவல் மொடியூல்ஸை புரிந்தெடுத்து படிப்பிக்கிறாங்க. இப்போ டெக்னாலஜி சிஸ்டத்தை பயன்படுத்தி படிப்பிக்க போகிறோம். அதாவது மேம்படுத்தப்பட்ட ஒரு திட்டத்தை நாங்கள் மையமாக உருவாக்கும் பொழுது இப்படியான இதுகளுக்காக சந்திப்புகளில் என்னென்ன விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளது கேட்கப்பட்டுள்ளது. பாருங்கள், அதை முதலாவது ஒவ்வொரு ஊழியர் ஒரு வருடத்துக்கு உற்பத்தியை மேம்படுத்த முன்மொழிவை சமர்ப்பிப்பாங்க. இப்போ ஒரு விடய சொல்லப்படுறது, இப்போ இந்த டீச்சர்ஸ் சஜஷன் கொடுக்கணும், இப்படி செய்யலாம் சார் என்று அதோட எவிடன்ஸ் வச்சுக்கொள்ளணும். அதாவது கலந்துரையாடல்களில் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் செய்யலாம்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எனவே டீச்சர்ஸ் மேட்டர் மீட்டிங்கில் வச்சு கட்டாயம் அதிபர் கேட்கணும், ஆசிரியர்களிடம் இந்த கற்பித்தல் செயற்பாடுகளை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துவதற்காக, இல்லை தவறுகளை குறைப்பதற்காக, இல்லை போனால் மாணவர்களுடைய வரவுகளை அதிகரிப்பதற்காக, இல்லை புள்ளிகளை அதிகரிப்பதற்காக, இல்லை ஏனைய விடயங்களில் மாணவர்களை அதிகம் ஈடுபடுத்து போன்ற இவ்வாறான செயற்பாடுகளில் என்ன திட்டம் ஐடியா உங்கள்கிட்ட இருக்குது, டீச்சர்ஸ் மேலே தாங்கோ என்ற கட்டாயம் அதெல்லாம் பதிவேடில் எழுதி வச்சுருக்கோம். இன்னென்ன டீச்சர் இன்னென்ன சொன்னவா, அல்லப்பட்ட பணியாளர் கூட்டம் ஏனிய ஸ்டாஃப்ஸ் அவங்ககிட்ட ஐடியா கேட்கலாம். அது மாதிரி ஆசிரியர்களுக்கு ப்ரொடக்டிவாக நாலேஜை கொடுக்குறோம். ஷேரிங் 5 இயர்ஸ் இப்படி தான் இருக்க வேணும், தரவழியம் இப்படி தான் செயற்பட வேணும், வங்கிதான கைஸ்டன் சிஸ்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும், அந்த விடயத்தை கதைப்போம். அதே மாதிரி கூட்டத்திலே ஒரு 5 மினிட்ஸ் யாராவது உற்பத்தி திறன் விடய சார்ந்த விடயங்களில் அனுபவம் இருக்குமாக இருந்தால் அந்த விடயத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வது, எவ்வாறு செய்யப்பட வேணும் என்ற விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். ரைட். அதே இதை இன்னொரு விடயம் செய்யலாம் என்றால் இந்த புள்ளி விவரங்களை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் காண்பிக்கிறார். பெற்றோர்களுக்கு பாருங்க, கடந்த இடத்தில் மாணவர்களுடைய பெறுபாடு குறைந்துள்ளது, குறித்த பாடத்தில் குறைந்துள்ளது. எனவே அந்த செயற்பாடுகள் அதே மாதிரி பார்த்தோம்னா சிறந்த செயற்பாடுகள் எவ்வளோ அச்சீவ்மெண்ட் செய்திருக்கிறார்கள் போன்ற விடயங்களை கலந்துரையாடலாம். அதே மாதிரி ஏனைய கூட்டங்களில் என்னென்ன முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்படும், அதாவது ப்ரொப்போசல் சப்மிட்டட் இன் அதர் மீட்டிங். உதாரணமாக இப்போ பாடசாலை அபிவிருத்தி சங்க கூட்டத்தில் ஏதாவது துறை சார் நிபுணர்கள் ஏதாவது விடயங்களை முன்மொழிந்திருப்பார், அதை கேட்கப்பட்டுள்ளது. அல்லது போனால் இப்போ பழைய மாணவர் சங்க கூட்டம் ஒன்று நடத்தலாம். வருஷத்துக்கு ஒருக்கா பழைய மாணவர் சங்க கூட்டத்தை கூட்டி அதில் அவர்கள் மூலமாக ஏதாவது திட்டங்கள் நடைமுறைப்படுத்த முடியுமாக இருந்தால் அந்த முன்மொழிவுகளை பெற்றுக்கொள்ளுதல். அதே மாதிரி வகுப்பு வட்டங்கள், ஒவ்வொரு கிளாஸ் ரூமுகளுக்குள்ளேயும் ஒரு சரவட்டத்தை உருவாக்கி அவர்கள் அந்த மாணவர்களிடமிருந்து தங்களுடைய கல்வி செயற்பாட்டை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்று அவர்களிடமிருந்து கூட முன்மொழிவுகளை பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி ஆசிரியர்கள் கூட்டங்களில் இருந்து முன்மொழிவுகளை பெற்றுக்கொள்ள வேணும். நீங்கள் என்னத்தை இங்கே காண்பிக்க வேணுமென்றால் எத்தனை திட்டங்கள் பெறப்பட்டுள்ளன, யாரிடம் பெறப்பட்டுள்ளது, அதில் என்னென்ன திட்டங்களை நாங்கள் எங்களுடைய அனுவல் பிளானில் சேர்த்துள்ளோம். இல்லை உங்கள் ஆண்டு திட்டம் ஒன்று உருவாக்கும் போது சொல்லணுமெண்டா இந்த முன்மொழிவுகளையும் அடிப்படையாக வைத்து உங்களுடைய ஆண்டு திட்டத்தை உருவாக்க முடியும். பாருங்கள், அடுத்த கேட்டிருக்கு, உற்பத்தி திறன் மேம்படுத்தலுக்காக பாடசாலையில் தனியான ஒரு அலகு உருவாக்கப்பட்டுள்ளதா என்று கேட்கப்பட்டுள்ளது. ரைட். அதாவது பாடசாலை உற்பத்தி திறன் சங்கம் பிரிவு கட்டாயம் உருவாக்கப்பட்டிருக்க வேணும். அதாவது இந்த பாட உற்பத்தி திறன் என்ன செய்ய போகின்றது என்று வருட உற்பத்தி திறன்
சம்பந்தமான திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்க வேணும். அதே நேரத்தில் அந்த பாடசாலையின் உற்பத்தி திறன் பிரிவுக்குன்னு ஒரு சின்னம் உருவாக்கலாம், லோகோ. அதே மாதிரி அவர்கள் பாடசாலையில் இந்த அறிவை மேம்படுத்துவதற்கான என்னென்ன திட்டங்கள் அனுவல் பிளானில் வச்சுக்கிறார்கள். மாணவர்களுக்கான உற்பத்தி திறன் பயிற்சிகள், ஆசிரியர்களுக்கான உற்பத்தி திறன் பயிற்சிகள், தலைமைத்துவ பயிற்சிகள், ஒரு வருடத்தில் எவ்வாறு எத்தனை பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் என்ற விடயங்களும், அதே நேரத்தில் இந்த உற்பத்தி திறன் சார் அறிவினை பெற்றுக்கொள்ளக்கூடிய புத்தகங்கள், கையேடுகள் அந்தந்த கிளைகளில் உற்பத்தி திறன் சங்க பிரிவில் காணப்பட வேண்டும். என்னென்ன இருக்குதுன்றது நீங்கள் அந்த புத்தகத்தில் போட்டால் சரியாக இருக்கும். அதே மாதிரி போட்டால் இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது, அந்த பாடசாலையில் முழுமையான உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்காக குறித்த சங்கம், அதாவது உற்பத்தி திறன் சங்கம் என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன? குறைந்தது 5 நடவடிக்கை என்றாலும் நீங்கள் சொல்ல வேணும். உதாரணமாக பயிற்சிகள் வழங்கியிருக்கிறோம், வகுப்புகளுக்கு இடையில் போட்டிகளை நடாத்துதல், உற்பத்தி திறன் தொடர்பான அறிவினை மேம்படுத்துவதற்காக காலை ஒன்று கூடல்களில் உற்பத்தி தொடர்பான விடயங்கள் 5S சிஸ்டமாக இருக்கலாம், க்ரீன் ப்ரொடக்டிவிட்டி, அதுக்குள்ளே பல விடயம் இருக்கிற 3R சிஸ்டம், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி எனர்ஜி சேவிங், இவ்வாறான விடயங்களில் பகிரப்படலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை மையமாக வைத்து போட்டிகள் நடத்தப்படலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரைனிங், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கள விஜயங்களை கொண்டு போகலாம். சில இடங்களுக்கு உதாரணமாக மாணவர்களுக்கு இப்போ சஸ்டைனபிலிட்டி எனர்ஜி அந்த பொலிசிகள் சம்பந்தமாக இங்கு அது சம்பந்தமான விடயங்கள் காணப்படுகின்றன. அந்த இடத்துக்கு மாணவர்களை கூட்டி செல்லுதல், அது மாதிரி சிறந்த அலுவலகங்கள், க்ரீன் ப்ரொடக்டிவிட்டி ஒரு ஆஃபீஸ் எங்கே உருவாக்கப்பட்டுள்ளது, நடைமுறைப்படுத்தப்படுகின்றன அறிந்து அந்த இடத்துக்கு மாணவர்கள் அழைத்து சென்று அந்த அறிவினை பெற்றுக் கொடுத்தல், இவ்வாறான பல விடயங்களை பாடசாலையினுடைய உற்பத்தி திறன் சங்கம் நடைமுறைப்படுத்தலாம். அதை என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் இந்த கேள்விக்கு பதிலாக குறிப்பிட்டால் போதுமானது. அடுத்தது, பாடசாலையில் உற்பத்தி திறன் செயற்திட்டது பேணுதகு தன்மை என்றால் அந்த உற்பத்தி திறன் செயற்பாட்டை ஒரு 6 மாதமோ 1 வருடம் வரைக்குமோ அப்படி கொண்டு செல்லாமல் தொடர்ச்சியாக நீண்ட காலம் கொண்டு செல்வதற்காக என்ன ஒரு முறைமை அங்கே இருக்கின்றது. சஸ்டைனபிலிட்டி என்ன செய்யலாம், இப்போ டைம் டேபிள் போடும் பொழுது வாரத்துக்கு ஒரு நாள் இந்த ப்ரொடக்டிவிட்டி சம்பந்தமாக ஒரு பாடங்களை சேர்க்கலாம். எல்லாருக்கும் கட்டாயம் ஒரு பாடத்தை படிக்க வேணும். நல்லா போனால் ஃப்ரீ டைமுகளில் என்ன செய்யலாம்னு கேட்டால் ஒரு 5 நிமிஷம் கட்டாயம் ப்ரொடக்டிவிட்டி சம்பந்தமாக ஒரு 5S சிஸ்டமாக இருக்கலாம், க்ரீன் ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கலாம், அப்படியான ஒரு சப்ஜெக்டை தொடர்ந்து நடத்தலாம். அல்லது போனால் உயர்தர வகுப்பு மாணவர்களுக்கு வாராந்தம் ஒரு 2 மணித்தியாலங்கள் துறைசார் நிபுணர்கள், பிரதேச செயலகங்கள் இருப்பார்கள், உற்பத்தி திறன் அபிவிருத்தி உத்தியோகத்தர், அவர்களை கூப்பிட்டு 1 மணித்தியாலம் வகுப்பு தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் குறிப்பிட்ட ஒரு நாள் ப்ரொடக்டிவிட்டி கிளாஸ். இது ஒவ்வொரு தொடர்ந்து நடக்கும்போது சஸ்டைனபிலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா உற்பத்தி திறன் செயல்பாடு தொடர்புடைய வேறு போட்டிகளில் பங்கெடுக்கிறது. என்விரான்மெண்டல் காம்படிஷனாக இருக்கலாம், குவாலிட்டி சர்க்கிள் காம்படிஷன், அதே மாதிரி ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் காம்படிஷன், இவ்வாறான தொடர்ச்சியான போட்டிகளில் பங்கெடுக்கிறது. அதே நேரத்தில் ஒவ்வொரு தவணையிலும் சிறந்த வகுப்பறை, சிறந்த மாணவர் குழு, சிறந்த தரவட்ட குழு, சிறந்த ஆசிரியர், ப்ரொடக்டிவிட்டி சம்பந்தப்பட்ட விடயங்கள் சிறந்த ஆசிரியர் யார் என்ற விடயங்கள் ஒவ்வொரு தவணையும் தெரிவு செய்து அதை காட்சிப்படுத்தி அவர்களுக்கு ஊக்கப்படுத்துறது ஒரு முறைமையாக காணப்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் வேறு பயிற்சிகளுக்கு அனுப்புகிறது ஆசிரியர்களை. உற்பத்தி தொடர்பான பயிற்சிகளுக்கு கலந்து கொண்டு அதில் சான்றிதழை பெறும் பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால் அவர்கள் மூலமாக பாடசாலையினுடைய செயற்பாடு விருத்தி அடையும். இவ்வாறான திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றது இங்கே சொன்னால் போதும். இங்கே 3வது திட்டமிடல், கல்வி தொடர்பான திட்டமிடலில் பல விடயங்கள் காணப்படுகின்றது. அதாவது மிக முக்கியம் ஒரு ஆண்டு திட்டம், காலாண்டு திட்டம், 5 ஆண்டு திட்டங்கள், பல விடயங்கள் ஒரு பாடசாலை நிர்வாகம் தொடர்பில் கட்டாயம் காணப்பட வேணும். இதில் முதலாவதாக கேட்கப்பட்டுள்ளது, பாடசாலையில் அங்கீகரிக்கப்பட்ட 5 ஆண்டு அல்ல 3 ஆண்டு திட்டம் இருக்கின்ற வளமையாக பாடசாலையில் காணப்படும். ஆனால் கட்டாயம் அதுக்குரிய அனுமதி பெறப்பட்டிருக்க வேணும். வலய கல்வி பணிப்பாளர் இல்லை மாகாண கல்வி அமைச்சு உங்களுக்கு எந்தெந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதோ அதுக்கு அமைவாக யாராவது முக்கியமான அதிகாரிகளிடம்
அந்த திட்டத்துக்கான அனுமதி பெறப்பட்டிருக்க வேணும் கட்டாயம். அதாவது சும்மா தயாரித்து போட்டு வச்சுருக்காமல் நடைமுறை அனுமதிகளோடு செய்யதாக இருக்கணும். அதே மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட வருடாந்த திட்டம் அதுவும் அப்படி தான். அதாவது பாடசாலையில் வளமையாக இருக்கும் உரிய காலப்பகுதிகளில் அதை நீங்கள் தயாரித்து அதுக்குரிய உரிய அனுமதிகளை நீங்கள் பெற்றிருக்க வேணும். அதை இன்னொன்று கேட்கப்படல எப்படி என்று கேட்டால், அங்கீகரிக்கப்பட்ட வருடாந்த கலண்டர், அதாவது கல்வி கலண்டர், அதான் முக்கியம். வளமையான கலண்டர் இல்லை, உங்கள் தவணைக்கான ஸ்கூல் கலண்டர் கட்டாயம் காணப்பட வேணும். ஆனால் முக்கியம் என்னென்று அது அவர்கள் வந்தோன்னா எங்கே அது எப்படி அதை காட்சிப்படுத்துகிறீர்கள். இப்போ கலண்டரை அதிபர் அறையில் காணப்படும், அதே மாதிரி வகுப்பறைகளில் காணப்பட வேணும். விட ஆசிரியர்களிடமும் ஏதோ ஒரு வகையில் அது மென்பிரதியாகவோ இல்லை பிரிண்ட் எடுத்தோ ஏதோ ஒரு முறையில் அது ஆசிரியர்கள் ஓய்வறை போன்ற இடங்களிலே அது முக்கியமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேணும். அதான் பாடசாலையினுடைய கலண்டர் கட்டாயம் வகுப்பறைகளில் காணப்பட வேணும் என்ற ஒரு முக்கியமான விடயமாகும். அடுத்த கேள்வி கேட்கப்படல எப்படி என்று கேட்டால், ஆசிரியர் பாடக் கொள்கைகள் மற்ற பாடத்திட்டமிடல் காணப்படுதல். அதாவது ஒவ்வொரு ஆசிரியருக்கும் எந்தெந்த பாட அலகுகள் கொடுக்கப்பட்டுள்ளது, என்ன ஆசிரியர் திறமைக்கேற்ப வேறு வேறு பாட அலகுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலங்கள் குறிப்பிட்ட அவர்கள் வேறு மேலதிகமான பாடங்கள் கற்பிப்பதற்கு அவர்கள் அதன் மூலமாக மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு வேறு வேறு கொள்கைகள் நுட்ப முறைகள் என்னத்தை பயன்படுத்த வேணும். எல்லாத்தையும் கட்டாயம் வகுப்பறைகளில் வைத்து தான் கற்பிக்கின்றதா, அல்லது போனால் ஒரு பொது இடங்களிலே மாணவர்களுக்கு அது ஒரு மனதை உற்சாகப்படுத்தக்கூடியவாறான இடங்களில் மாணவர்கள் அழைத்து சென்று கற்பிக்கின்றதா, இல்லை விசேட நிபுணர்களை கூப்பிட்டு அவர்கள் மூலமாக கற்பிக்கின்றதா. அதான் கேட்கப்படுறது என்ன கொள்கைகள், கற்பித்தல் கொள்கைகள் உருவாக்கப்பட வேணும் கட்டாயம். அடுத்தது பாடசாலையில் கல்வி முகாமைத்துவ தகவல் கட்டமைப்பு கட்டாயம். அந்த எல்லா அநேகமான பாடசாலையில் காணப்படும். இதை நீங்கள் சரியான முறையில் பதிவேற்றம் செய்திருந்தால் சரி, நீங்கள் அதை காட்டலாம். அதில் முக்கியமான என்னென்ன விடயங்கள் காணப்படும் என்றால், இப்போ மாணவர்கள் எப்போது ஒவ்வொரு இடம் எவ்வளவு மாணவர்கள் சேர்க்கப்பட்டார்கள், கல்வியின் சாதாரண நிலைமை, ஓ லெவல் பாஸ், ஏ லெவல் பாஸ், என்ன மற்றது பாட விதானங்கள் எவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுறது, இணை பாட விதானங்கள் எவ்வாறு செயற்படுகின்றன, எத்தனை இணை பாட விதானங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன போன்ற அந்த கல்வி முகாமைத்துவ தகவல் கட்டமைப்பு அது அநேகமாக எல்லா பாடசாலைகளிலும் காணப்படும். அடுத்தது ஆரம்ப செயலாற்றுகை சுட்டி, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் காணப்படணும். அதாவது ஒரு கற்றல் செயற்பாடுகள், கற்றல் பாட புத்தகங்கள் கற்பித்தல், ஏனைய விடயங்கள் மேலதிகமான விடயங்கள் காணப்படும் பொழுது அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய அடைவு மட்டத்தை மதிப்பீடு செய்வதற்காக என்ன வகையான இண்டிகேட்டர்ஸ் பாருங்க, மாணவர் வரவுக்கு என்ன வரவு செயற்பாடுகள், அது மாதிரி அளவீடுகள், நடத்தப்பட்ட கூட்டங்கள் எண்ணிக்கை, மாணவர் வருகை அதிகரிக்க நடத்தப்பட்ட திட்டங்கள் எண்ணிக்கை, அது மாதிரி விளைவுகளை மேம்படுத்த மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் எண்ணிக்கை, வழங்கப்பட்டதான பயிற்சிகள் எண்ணிக்கை, அதாவது செயலாற்றுகை சுட்டி தெரியும் உங்களுக்கு கேபிஐன்னு சொல்லுவார்கள். ஒவ்வொரு விடயங்கள் இப்போ ஒரு பாடசாலை 40-50 சுட்டிகள் இருக்கும். அதை நீங்கள் ஒவ்வொரு விடயத்துக்கும் உங்கள் ஒரு பக்கம் விடயங்களை போட்டு மற்ற பக்கம் அதை மதிப்பிடுகின்ற சுட்டிகள் என்ற விடயத்தை நீங்கள் அட்டவணைப்படுத்தினால் போதுமானது. அடுத்தது சுட்டிகளுக்கு அமைவாக எண்ணிக்கை போக்குவரத்து நான் இப்போ மாணவர் வரவென்று சொன்னால் வந்த மாணவர் எண்ணிக்கைக்கு அமைவாக காலாண்டு ரீதியாகவோ மாதாந்த ரீதியாகவோ ஆண்டு ரீதியாகவோ அந்த போக்கு எப்படி இருக்கின்றது, சாதகமான முறையில் காணப்படுகின்றதா பாதகமான முறையில் காணப்படுகின்றதான்றது. அதில் ஒரு 10 விடயத்துக்கு என்று சொன்னாலும் நீங்கள் தரவுகளை வழங்கி கிராஃப் மூலமாக அவற்றை நீங்கள் வழங்கி என்ன மற்றும் தீர்வு காண்றது, அந்த முதலாவது என்ன பிரச்சனை, போக்கு எவ்வாறு காணப்படுகின்றது, நீங்கள் வழங்கப்பட்ட தீர்வு என்ன என்ற ஒரு அட்டவணை ரீதியாக அந்த விடயத்தை நீங்கள் வழங்க வேணும். திருப்பி சொல்கிறேன், அதாவது முதலாவதாக இந்த போக்கு உதாரணமாக வரவேண்டி எடுத்துக்கொண்டு வந்தால் போக்கு எவ்வாறு இருக்கின்றது 2023-24 ஒப்பிடும்போது 2025ஆம் ஆண்டு
10% குறைந்துள்ளது என்று உதாரணமாக எடுக்க சொல்லுவோமாக இருந்த போக்குவை இனம் காணுகின்றோம். அப்போ அங்கே அடுத்த குளம் அது குறைந்துள்ளன்னா அதுக்கு காரணம் என்ன, அதுக்கான தீர்வு என்ன, அதையும் நான் கட்டாயம் இதில் குறிப்பிட வேணும். குறைந்தது ஒரு 5 விடயத்துக்கு என்றாலும் நீங்கள் போக்குவரத்து சீராக இருந்தால் குறிப்பிட தேவையில்லை. போக்குவரத்தில் பிரச்சனை இல்லை, சாதகமாக இருக்குது. சில இடங்களில் அதிகரிப்பு இல்லை, முன்னேற்றம் இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றம் போதாது, அல்லது எதிர்கணியமாக செல்லுகின்றது, பாதகமாக செல்லுகின்ற அடையாளம் காணப்பட்டு சில போக்குகள் இனம் காணப்பட்டிருந்தால் அவற்றுக்கு என்ன வகையான தீர்வுகளை நாங்கள் வழங்கியுள்ளோம் என்று குறிப்பிட வேணும். அடுத்தது பாடசாலை நிதி ரீதியான திட்டமிடல். அதாவது பாடசாலையினுடைய நீங்கள் எஸ்டிசி கணக்கு முறைகளை நீங்கள் எவ்வாறு திட்டமிடுகிறீர்கள் என்ற விடயங்களை நீங்கள் பொதுவாக உங்களோட பாடசாலை காணப்படும். அது பிரச்சனை இல்லை. அந்த திட்டத்தை நீங்கள் வடிவாக காண்பித்தால் போதுமானது. பாடசாலை அலுவலகத்தின் பௌதிக திட்டமிடல். இப்போ பௌதிக திட்டமிடல் என்று சொன்னால் சில வகுப்பறைகள் போதாமல் இருக்கும், மாணவர்களுக்கான தளபாடங்கள் போதாமல் இருக்கும், சமைப்பதற்கான சமையலறைகள் போதாமல் இருக்கும், இல்லை சமைப்பதற்கான இந்த தளபாடங்கள் பாத்திரங்கள் போதாமல் இருக்கும், வடிகால்கள் பிரச்சனை இருக்குது. இதுகளை எவ்வாறு நீங்கள் இதுகளை திட்டமிடுகிறீர்கள்? எவ்வாறு மாற்றி மாற்றி ஒரே வளத்தை மீண்டும் மீண்டும் சில ஒரே வகுப்பறையை மீண்டும் மீண்டும் 2 வகுப்புகளுக்கு பயன்படுத்துவார்கள், ஒரே ஒயிட் போர்டை 2 வகுப்புகளுக்கு பயன்படுத்துவார்கள். அப்போ என்ன மாதிரி அந்த ஃபிசிக்கல் பிளான் இது மனையமாக பாடசாலை அந்த விடயத்தை நீங்கள் வழங்கினால் போதும். அடுத்தது பாடசாலைக்கு உரிய திட்டத்தை தயாரிக்கும் பொழுது, ஸ்கூல் பிளான் தயாரிக்கும் பொழுது முழுமையான முகாமைத்துவம், ஆசிரியர் குழாம் மற்ற பாடசாலை சமூகத்தின் பங்களிப்பை பெறுதல். அதாவது நீங்கள் பாடசாலையுடைய ஆனுவல் பிளான் தயாரிக்கும் பொழுது பாடசாலை நிர்வாக குழு காணப்படும், பழைய மாணவர் சங்க குழு காணப்படும், ஆசிரியர் குழாம் காணப்படுவார்கள், மாணவர்கள் காணப்படுவார்கள், பெற்றோர் காணப்படுவார்கள், சம்டைம் அதிகாரிகள், மேற்பார்வை அதிகாரிகள், உங்கள் வலய கல்வி பணிமனை கோட்டை கல்வி அதிகாரிகள் காணப்படுவார்கள். இவர்களுடையதான பங்களிப்பு பெறப்பட்டுள்ளதா என்றால் நீங்கள் என்ன ஆமன்னு சொன்னால் இவ்வாறு பெறப்படும். சம்டைம் முன்மொழிவு தந்திருப்பார்கள், கடிதம் மூலமாக கருத்துக்கள் வழங்கியிருப்பார்கள், பொதுக்கூட்டத்தில் எழும்பி சொல்லியிருப்பார்கள், என்ன மாதாந்த ஆசிரியர் வகுப்பில் டீச்சர்ஸ் மேலே சொல்லியிருப்பார்கள். இதுக்கு எல்லாமே ஆதாரங்களை நீங்கள் சரியான முறையில் காட்டணும். எழுத்து மூலமாட்டா அதுக்கு கடிதங்கள், பொதுக்கூட்டம் என்று சொன்னால் அந்த உங்களுடைய அறிக்கைகளில் அது எழுதப்பட்டு இருக்கும். அது பாடசாலையினுடைய ஒழுக்க கொள்கை, அதாவது டிசிப்ளினரி பாலிசி, இது கட்டாயம் காணப்பட வேணும். ஒழுக்கம், ஆசிரியருக்காக எவ்வாறான ஒழுக்கம், மாணவர்களுக்கு எவ்வாறான ஒழுக்கம், பெற்றோர்கள் எவ்வாறான ஒழுக்கம். பெற்றோர்கள் சொல்லும்போது அவர்கள் பாடசாலைக்கு சமூகம் அளிக்கும் போதாக இருக்கலாம், இல்லை பொது நிகழ்ச்சிகளில் பெற்றோர்கள் கலந்து கொள்வதாக இருக்கலாம், இல்லை மாணவர்களை வீடுகளில் எவ்வாறு கையாளப்பட வேண்டும் என்ற பொதுவான கொள்கை அடிப்படையில் ஒழுக்க கொள்கை அது இங்கே தனித்தனியாக காணப்பட வேணும். அநேகமான பாடசாலை காணப்படுகின்றது. மற்றதாக எங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேணும், பாடசாலை முன்னோக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேணும், வகுப்பறைகளில் காட்சிப்படுத்தலாம். அதே நேரத்தில் பார்த்தால் ஆசிரியர்கள் ஓய்வறையில் காட்சிப்படுத்தலாம், அல்லது பிரிண்ட் எடுத்து மாணவர்கிட்ட கொடுத்துலாம், வீட்டை கொண்டு ஒட்டுங்க. மாணவர்களுடைய ஒழுக்க கொள்கை, பெற்றோருக்கான ஒழுக்க கொள்கைகளை மாணவர்கள் மூலமாக வழங்கிக் கொள்வது போன்ற விடயங்கள் கூட அந்த விடயத்தை கையாளலாம். அடுத்த கருப்பை பாடசாலைன்ற ஸ்கூல் பிளான் பாலிசி திட்டம் எவ்வாறு செய்யப்பட வேணும் ரெண்டு விடயம். அதாவது கூட்டங்கள் நடத்தினா யார் கூட்டம் நடத்த வேணும், மற்றது ஏனைய பாட விதானங்கள் அதுக்கு யார் பொறுப்பாக காணப்பட வேணும், இப்போ கல்விசாரா செயற்பாடுகள் எவ்வாறு மதிப்பிட வேணும், கல்விசாரா செயற்பாடுகள் யாரிடம் அனுமதி பெற வேணும், நிதியை எவ்வாறு கையாள வேணும், ஒரு பயிற்சியருக்கு ஒரு ஆசிரியரை அனுப்புறதாக இருந்தால் அதுக்கு என்ன முறையை கையாள வேணும். இவ்வாறாக இதுக்குள்ள ஒரு கொள்கை ஸ்கூல் பிளான் மேனேஜ்மெண்ட் பாலிசி ஒன்று பொதுவாக நிர்வாக கொள்கையாக காணப்படும். அது ஒன்று பாடசாலைகளில் பின்வரும் விடயங்களை இங்கே மையமாக கொண்டு ஆதாரமாக கொண்டு தயாரிக்கலாம். அடுத்தது திண்ம கழிவு முகாமைத்துவ கொள்கை வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதுக்கு ஒரு பாலிசி. அதாவது காகிதாதிகள் மற்ற பொலித்தீன்களை எவ்வாறு தரம் பிரித்து போடுகின்றோம், அது எவ்வாறு முகாமைத்துவம் செய்யப்படுகின்றது, எஞ்சிய கழிவு உணவுகளை எவ்வாறு செய்கின்றது, நீர்கள் எவ்வாறு வீண் விரயம் இல்லாமல் பாதிக்கின்றது, எவ்வாறான பிளாஸ்டிக் கழிவுகளை எவ்வாறு குறைத்தல் இல்லை எவ்வாறு இல்லாமல் செய்தால் நோ பிளாஸ்டிக் ஏரியான்றதை உருவாக்க வேணும்.
இவ்வாறான திண்மக்கழிவு முகாமை என்ற முதல் விடயமே இந்த 3R சிஸ்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக இருக்கலாம், இல்லை 7R முறைமைகளை கையாளுவதாக இருக்கலாம், 5S முறைமைகளை கையாளுறது, இவ்வாறு ஏதாவது முறைகளுக்கூடாக அந்த திண்ம கழிவு முகாமைத்துவம் எவ்வாறு செயற்படுத்தப்படுகின்றது பாருங்கள். அதில் அந்த திண்ம கழிவு முகாமைத்துவத்தில் இந்த முக்கியமான 6 விடயங்களை மையமாக கொண்டு உருவாக்கலாம். நிறக்கூடைகள் பயன்படுத்தப்பட வேணும், நாளாந்தம் எந்தெந்த கழிவுகள் நாளாந்தம் அகற்ற வேணும், எந்தெந்த கழிவுகள் வாராந்தம் அகற்ற வேணும், எவ்வாறு தரம் பிரித்து போடப்பட வேணும், எவ்வாறு கழிவுகளை இழிவு நிலை ஜீரோ வேஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு வர வேணும், பொழுத்தினற்ற பாடசாலையை எவ்வாறு அதை மாற்றலாம், என்னென்ன பொருட்களை மீள் சுழற்சி செய்ய வேணும், எவற்றை மீள் பாவனை செய்ய வேணும், அந்த அறிவுகளை எவ்வாறு உருவாக்க வேணும் போன்ற விடயங்களை நீங்கள் அந்த திண்ம கழிவு முகாமைத்துவ கொள்கை, அதாவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பாலிசியில் உருவாக்க வேணும். அடுத்தது அடுத்த பாலிசி சேஃப்டி பாலிசி, பாதுகாப்புக்கென்று கொள்கை இருக்கணும். மாணவர்களை பாதுகாக்கிறதா இருக்கலாம், பெற்றோரை பாதுகாக்கிறதா இருக்கலாம், ஆசிரியர்களை பாதுகாக்கிறதா இருக்கலாம், சொத்துக்களை பாதுகாக்கிறதா இருக்கலாம். என்ன விடியது எவ்வாறு பாதுகாக்கிறோம் அதுக்குரிய பாலிசி தயாரிக்கணும். அதுக்கு இந்த 6 விடயங்கள் இங்கே முக்கியத்துவம் உள்வாங்கி கொண்டு தயாரிக்கலாம். அதாவது மாதாந்த சுகாதார பரிசோதனைகள் மேற்கொள்ள வேணும், காலாண்டு சுகாதார பரிசோதனைகள், சுகாதாரமான உணவுகளை மாணவர்கள் வழங்குகிற கொள்கையாக இருக்கலாம், ஆரோக்கியமான பானங்களை வழங்குறது, இல்லை ஆரோக்கியமற்ற பானங்களை உங்களுடைய சிற்றுண்டி சாலைகளில் விற்பனை செய்வதை தடுத்தலாக இருக்கலாம். பொதுக்கூட்டங்கள் இல்லை விசேட நிகழ்ச்சிகளுக்கு வெளியாக்கள் கலந்து கொள்ளும் பொழுது அவர்கள் சில வழி ஆரோக்கியமற்ற பானங்களை கொண்டு வருவார்கள். ஒரு நிறுவனம் வரும் பொழுது மாணவர்கள் சோடா கொடுப்பார்கள். இப்போ உங்களுடைய பொலிசி தானே தடுக்கு. எங்கள் பாடசாலை பொலிசியுமாக பால் தான் வழங்கலாம், இல்லை வேணால் நமது பாடசாலையில் தயாரிக்கப்பட்ட தேநீர்களைத்தான் வழங்குவோம், எங்களோட பாடசாலை தயாரிக்கப்பட்ட இந்த பழ ரசங்களைத்தான் வழங்குவோம்னு சொல்லி அந்த பொலிசியினூடாக கட்டுப்படுத்தலாம். அதுமாதிரி சுத்தமான சுற்றுச்சூழல், காற்றுகள், 5S விதிமுறைகள் வகுப்பறையில் கட்டாயம் பின்பற்றப்பட வேணும். இல்லை மேற்பார்வைகள் ஒவ்வொரு விடயங்களுக்கும் யார் மேற்பார்வை செய்யப்பட வேணும் என்ற விடயங்களை அந்த திட்டத்துக்குள்ளே கொண்டு வரலாம். அதாவது தெரியும் ஏறத்தாழ 4 வகையான பாலிசி உருவாக்கப்பட வேணும். உதாரணத்துக்கு பார்த்து தெரியும், முதலாவது டிசிப்ளினரி பாலிசி, அடுத்தது பார்த்தால் ஸ்கூல் பிளான் மேனேஜ்மெண்ட் பாலிசி, அடுத்தது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பாலிசி, அடுத்தது சேஃப்டி பாலிசி, ஹெல்த்தி அண்ட் சேஃப்டி பாலிசி. ஒவ்வொன்றுக்கும் 10 புள்ளிகள் மிக முக்கியமான விடயங்கள். ஸோ அந்த பாலிசிகளை நீங்கள் உருவாக்கி அதை நீங்கள் சாம்பிளாக போட்டோ பிரதியாகவோ ஏதோ ஒரு வகையில் இந்த புத்தகத்தில் உங்களுடைய பாலிசிகளை இணைத்தால் போதுமானது. அவர்கள் வரும் பொழுது இந்த எல்லா பாலிசிகளும் முக்கியமான இடங்களில் காட்சிப்படுத்தியிருக்கணும். அது விழாந்தான் முக்கியமாக முதலாவது வினாவில் கேட்கப்பட்ட விடயங்கள். ஸோ இதில் நான் ஓரளவுக்கு உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் இந்த விடயங்களை நான் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றேன் ஒரு மாதிரி உதாரணத்தோடு. இப்போ நீங்கள் இதுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால் உங்களுடைய புத்தகங்களை செய்யலாம். இதில் சந்தேகங்கள் இல்லை போனால் அது தெளிவில்லாத தன்மை இருந்தால் நீங்கள் இங்கே குறிப்பிடலாம். அதோட இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்ன செய்யணும்னா அடுத்தடுத்த வீடியோக்கள், உற்பத்தி திறன் சம்பந்தமான விடயங்களை, மேலதிகமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. மீண்டும் நாங்கள் பகுதி 2 சந்திப்போம். அதாவது நன்றி அனைவருக்கும்.